ஸோ கேஸ் தமிழக அரசு நீண்ட நாளுக்கு அப்புறம் நூலக உதவியாளர் அதாவது லைப்ரரி அசிஸ்டண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே உங்களுக்கு ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட்டருக்காக பார்த்தீங்கன்னா எந்த விதமான எழுத்து தேர்வும் இல்லாமல் உங்களுக்கு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலமாக ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதா நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதுக்கான மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 34,800 வரைக்கும் உங்களுக்கான மாத வருமானம் இருக்கும். அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆச்சோ அப்போலேருந்து உங்களுக்கு ஒரு மாதம் வரைக்கும் டைம் இருக்குது. சரிங்களா? 14ஆம் தேதி வரைக்கும், அடுத்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் என்ன அண்டு எவ்வளோ சேலரி அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். பட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமும் உள்ள வந்திருக்கீங்கன்னா முதல்ல நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ காய்ஸ், இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக அதோடைய அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆயிரும். ஸோ கைஸ், நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது எங்கேருந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தி இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் யூத் டெவலப்மெண்ட்டு, இந்த இதிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டிடியூட்லேருந்து உங்களுக்கு டேரெக்டாக வெளியிட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைப்ரரி அசிஸ்டண்ட்டுக்காக இந்த வேலையை தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இந்த நூலக உதவியாளர் வேலைவாய்ப்பு கண்டிப்பாக அந்த அப்டேட் பண்ணுங்கள். அதுக்கு நிறைய பேர் அப்படியும் பண்ணியிருக்காங்க. அண்டு வேலைக்கு நிறைய பேர் போயிருக்காங்க. சரிங்களா? நிரந்தரமான ஒரு வேலைவாய்ப்பு தான். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இதுக்கான அப்ளிகேஷன் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம், இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கேரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அந்த கேரியர்ஸ்க்கு மேலே நீங்கள் கிளிக் பண்ணாவே போதும். ரீசெண்டாக என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வெளியாகிருக்கு அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு இருக்கும். அந்த அனௌன்ஸ்மெண்ட் மேலே நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். இதில் நிறைய விதமான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் போஸ்டிங் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். டீட்டெயில் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி பேஜஸ் தான் ஓப்பன் ஆகும். இது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இது ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் டீச்சிங் மற்றும் நான் டீச்சிங்க்கான போஸ்டர்ஸ் அறிவிச்சிருக்காங்க. இந்த நான் டீச்சிங் போஸ்ட்டில் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கான நூலக உதவியாளர் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போது என்னென்ன போஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்டு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வேலை இருக்கும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இதை போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்சல்டர் அண்ட் எக்ஸாமினேஷன்ஸ்க்காக பார்த்திங்கன்னா ரெகுலர் கோர்சஸில் அதாவது பர்மனண்ட்டான வேலை தான். உங்களுக்கு ஒரு வேக்கன்சிஸ் காலியாக இருக்குது. இதில் அன்ரிசர்வ் கேட்டகரிக்காக குரூப் ஏன்ற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அப்படியே பண்ணுறாங்க. சாரி, உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் 37,400 ரூபாயிலிருந்து இன்க்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா 67,000 வரைக்கும் உங்களுக்கான மாதம் இன்க்ரிமெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்றத பார்க்கும்போது 55 வயது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு மாஸ்டர் டிகிரியில் நீங்கள் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 55% இருந்தாவே போதுமானதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை வருஷம் எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுவும் எது ரிலேட்டடாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான எஸ்ஜிபி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் உங்களுக்கு மினிமம் 15 இயர்ஸ் இருந்தாவே போதும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு முக்கியமானது என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் 15 இயர்ஸ் கூட தேவையில்ல, 18 இயர்ஸ் டு 15 இயர், அதாவது 8 வருஷத்துலேருந்து 15 வருஷம் வரைக்கும் இருக்கிறவங்களும் அப்படி பண்ணிக்கலாம். உங்களுக்கான இது பர்மனெண்ட் தான் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான ரெக்ரூட்மெண்ட் எப்படி பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான். சரிங்களா? இன்டர்வியூ மூலமாக தான் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. அதில் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் இருக்குமா இல்லையா அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் அவங்களே மென்ஷன் பண்ணிடுவாங்க. அண்ட்
ஃபினான்ஸ் ஆஃபீஸர்ஸ் ரெகுலருக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபினான்ஸ் ஆஃபீஸர்ஸ்க்காக யூஆர் கேட்டகிரிக்காக ஒரு வேக்கன்சி வந்து இருக்குது. குரூப் ஏல தான் உங்களுக்கு அடிப்படையில் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. 15,600 ரூபாயிலேருந்து 39,100 வரைக்கும் உங்களுக்கான மாத வருமானமாக இருக்கும். எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆஃபீஸர் ஒர்க் பண்ணுறதுனால சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா ஐசிஏஎஸ்ஓ அல்லது ஐஆர்ஏஎஸ்ஓ அல்லது ஐடிஏஎஸ்ஓ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ரெகுலர் கோர்ஸில் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்டர்வியூ மூலமாக தான் வந்து செலெக்ஷன் வந்து பண்ண போகிறாங்க. அதுவும் டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான், சரிங்களா. அதுக்கப்புறம் லைப்ரரி கம் டாக்குமெண்டேஷன், சரிங்களா. இதில் லைப்ரரி கம் டாக்குமெண்டேஷன் ஆஃபீஸர்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்டுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது. குரூப் பியில் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. 9,300 ரூபாயிலிருந்து 34,800 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான மாதம் வருமானம் வந்து இருக்கும். அண்ட் ஜென்ரல் பேவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 4,600 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான மாத சேலரியில் வந்து உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 வருஷம், அதாவது 30 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எம் லைப்ரரி சயின்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தாலே போதும். அப்படி இல்லைனா எம் லைப்ரரி வித் இந்த லைப்ரரி ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது ஒரு கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் மாஸ்டர் டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆர்ட்ஸோ சயின்ஸோ காமர்ஸோ அல்லது அதர்ஸில் எதுனாலும் நீங்கள் ஏதாவது ஒரு டிசிப்ளினான கோர்ஸ் வந்து எடுத்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீல்டு லைப்ரரி அசிஸ்டண்ட்டில் வந்து நீங்கள் மினிமம் வந்து 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான பீரியட் வந்து 2 இயர்ஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து பர்மனெண்ட் வந்து பண்ணுறதா வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு அசிஸ்டண்ட்டுக்காக ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. அலுவலக உதவியாளருக்காக உங்களுக்கு ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. குரூப் சி கேட்டகிரியில் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. மாதந்தோறும் 5,200 ரூபாயிலிருந்து 20,200 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான மாத வருமானமாக இருக்கும். 27 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு இதில் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச்சுலர் ஆஃப் டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் வந்து பண்ணியிருந்தாலே போதும். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மெத்தட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலமாக தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் நாலேஜை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும். அண்ட் கன்சல்டன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. அண்டு இதில் மினிமம் வந்து ஏதாவது ஒரு நீங்கள் கிராஜுவேட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாவே போதும். 62 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ப்ரைவேட் செக்டர்லேயோ அல்லது அட்மினிஸ்ட்ரேஷன்லையோ அல்லது லீகல் மேட்ரஸ்லேயோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவே போதும், நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம், சரிங்களா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கன்சல்டன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. 62 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலமாக தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. இந்த பதவிக்கு யாரெல்லாம் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே நீங்கள் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். வேக்கன்சி கம்மியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க, கண்டிப்பாக வந்து அப்ளை வந்து பண்ணுங்கள். இந்த மாதிரி வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு, சரிங்களா, காம்படிஷன் வந்து அதிகமாக இருக்காது. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு இதில் எப்படி வந்து இன்ட்ரெஸ்டான கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா ஷுட் அப்ளை ஒன்லி த்ரோ பிசிக்கல் மோடு, சரிங்களா. நீங்கள் வந்து போஸ்ட் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணணும், பிசிக்கல் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத இப்போ வந்து பார்க்கலாம். இவங்க கொடுத்துருக்கிற அட்ரஸ் இவங்க கீழே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த அட்ரஸில் வந்து நீங்கள் ஸ்பீடு போஸ்ட் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணும்போது நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு வந்து விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜில் இந்த மாதிரி எழுதியிருக்கணும், சரிங்களா. த யுவர் பீப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் மஸ்ட் இது சப்ஸ்கிரைப்டு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நீங்கள் எந்த போஸ்ட் விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் வந்து கண்டிப்பாக வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும் சார், இதில் வந்து அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்களா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அப்ளிகேஷன் எல்லாம் எதுவும் கொடுக்கல. அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலம் தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. இதில் வந்து டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு என்னென்ன ஓரளவு வந்து ரிட்டன் டெஸ்ட் நல்லா இருக்குது
இருக்கலாம், ஸ்கில் டெஸ்ட் இருந்தாலும் இருக்கலாம், அண்ட் இன்டர்வியூ இருந்தாலும் இருக்கலாம். சரிங்களா, அவங்களுடைய டிஃபெண்டை பொறுத்து தான். சரிங்களா, இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கான ஜாபுக்கான லொக்கேஷன் வந்து இருக்கும். அதனால் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதுக்கான அப்ளிகேஷன் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே டவுன்லோடு கன்சல்டன்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிஎஃப் வந்து கொடுத்துருப்பாங்க. வேர்ட்லேயும் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு பிடிஎஃப்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணவே போதும். சரிங்களா, இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேஜஸ் வந்து இருக்கும். நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அந்த போஸ்ட்டோட நேமு, அதுக்கு நேராக வந்து பாருங்கள் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுடைய நேம் வந்து பிளாக் லெட்டரில் வந்து எழுதுற மாதிரி, அதாவது கேபிட்டல் லெட்டரில் உங்களுடைய பேரும் உங்களுடைய ஃபாதர் நேமோ ஹஸ்பண்ட் நேமோ உங்களுக்கு யார் இருக்காங்களோ அவங்களுடைய நேமு, உங்களுடைய கேட்டகிரி என்ன, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எந்த கேட்டகிரி இருந்தாலும் அந்த கேட்டகிரி தகுந்தாற் போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் வந்து பண்ணுற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏஜி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மந்த்து இயரு எல்லாமே வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் நேஷ்னாலிட்டி வந்து கேட்டிருக்காங்க, உங்களுடைய நேஷ்னாலிட்டி வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. அண்டு நீங்கள் ஜென்ரலில் வந்து மெயிலா ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஸ்டேட் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா, யுனைடெட் ஸ்டேட் இந்த மாதிரி உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா, பர்மனெண்ட் அட்ரஸ், டெம்பரவரி அட்ரஸ், அந்த போஸ்டல் அட்ரஸ் வித் பின்கோடோடு சேர்த்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா, உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனோ அதை வந்து நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா, நீங்கள் எப்போ வந்து பாஸ் ஆனீங்க, எந்த யூனிவர்சிட்டியில் வந்து படிச்சிங்க, எப்போது உங்களுக்கான பாசிங் இயர் என்ன, அண்ட் உங்களுக்கான சப்ஜெக்ட் வந்து என்ன இருந்துச்சு, உங்களுடைய பர்சன்டேஜ் வந்து என்ன, இல்லை பர்சன்டேஜ் இல்லைன்னா உங்களுடைய கிளாஸஸ் வந்து என்ன, கிளாஸ் ஏ கிளாஸ் பி இந்த மாதிரி வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா, அதுக்கப்புறம் உங்களுக்கான போஸ்ட்டில் வந்து ஏதாவது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இதில் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்கலாம். அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஏதாவது இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் இந்த டேபிளேஷனில் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து காட்டி இது பண்ணிக்கலாம். சரிங்களா, நீங்கள் ஆல்ரெடி எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஓசி சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. டிக்ளரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா சில இது கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே படிச்சுட்டு இவங்க கேட்டிருக்கிற இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர், டேட் அண்ட் பிளேஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு இவங்க கேட்டிருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பி வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிற அந்த அட்ரஸில் வந்து நீங்கள் டேரெக்டாக போஸ்ட் மூலிமா நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ காய்ஸ் இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா லைப்ரரி அசிஸ்டண்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய வேலை. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் வந்து இருக்குது. இன்னும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்துக்கான 2025க்கான வேக்கன்சிஸ் வந்து இன்னும் அறிவிக்கவில்லை. அப்படி அறிவித்தா நாங்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுறேன். ஸோ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அப்படி பிடிச்சிருந்தால் லைக் வந்து பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அது ஒன்றும் ப்ராப்ளம் வந்து கிடையாது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்புடன் நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க. சரிங்களா, ஸோ காய்ஸ் தேங்க்யூ.